பென்டென்ல இதுவரைக்கும் பென் யூஸ் பண்ண ஏலியன்ஸ்ல டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் ஏலியன்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இதுல அல்டிமேட் ஏலியன் அண்ட் ஃபியூஷன் ஏலியன்ஸ் சேர்க்க போறது கிடையாது. இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ்க்கு மேல வந்தா கண்டிப்பா அல்டிமேட் ஏலியன்ஸையும் ஃபியூஷன் ஏலியன்ஸையும் சேர்த்து ஒரு வீடியோ போடுறேன். நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பென்டென் மார்வல் அண்ட் எனிமே கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா பார்க்கலாம். நான் உங்க மிஸ்டர் வாய்ட் அண்ட் இட்ஸ் லிஸ்டிங் டைம். 10வது இடத்துல இருக்கிற ஏலியன் பெஸ்கிடஸ் நிமியூனான்னு சொல்லப்படுற ஸ்பீசிஸ் சேர்ந்தது. இதோட ஹோம் பிளானட் நியூமினஸ் 4. இந்த ஏலியனோட பவர் என்னன்னா இது ஒரு வகையான கெமிக்கல் டஸ்ட்டை உருவாக்கும். இந்த டஸ்ட் ஓப்பனன்ட் மேல பட்டுச்சு அப்படின்னா அந்த ஓப்பனன்ட் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவான். ஏன்னா ஒரு ட்ரீமுக்குள்ள ட்ராப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டஸ்ட் இருக்கிற வரைக்கும் அந்த ஓப்பனன்ட்டால எந்திரிக்கவே முடியாது. இந்த ஏலியனை பார்த்து கைபரே பயந்திருக்காரு. கைபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த யூனிவர்ஸோட கிரேட்டஸ்ட் ஹண்டர். இவரோட வேலையே ஆபத்தான ஏலியன்ஸை ஹண்ட் பண்றதுதான். ஒரு ஹண்டரையே பயப்பட வைக்கிற அளவுக்கு இந்த ஏலியன் டேஞ்சரஸ் ஆனது. அதுக்குன்னு இந்த ஏலியனுக்கு வீக்னஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இது ஒரு பூச்சி மாதிரி சின்ன ஒரு ஏலியன். இதோட டஸ்ட்ல படாம தப்பிட்டீங்க அப்படின்னா இது ஒரு கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கி கொண்டுறலாம். அதோட ரோபோட் சைபர் என்ஹான்ஸ் வில்லன்ஸ் எல்லாம் இதனால தூங்க வைக்க முடியாது. 9வது இடத்துல இருக்கிற ஏலியன் கோஸ்ட் ஃப்ரீக். டெக்டோனியூரைட்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பீசிஸ் சேர்ந்தது. இது அனூர் சிஸ்டத்துல உள்ள அனூர் ஃபேட்டஸ் சேர்ந்த ஏலியன். இந்த ஏலியன் டெக்னிக்கலி இம்மோர்டல் ஆனது. இதோட ஒரு ஸ்ட்ரெயின் டிஎன்ஏல கூட அதோட கான்சியஸ்னஸ் சேவ் ஆகி இருக்கும். இது ரீஜெனரேட் ஆகி வரதுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் டிஎன்ஏவே போதும். இதனால தான் சேஸ்கேரை பென் எத்தனை தடவை கொண்டாலும் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதோட பவர்ஸ்னு பாத்தீங்கன்னா இதனால மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்விசிபிள் ஆக முடியும், என்டாங்கிள் ஆக முடியும், பறக்கவும் முடியும். இதோட மிகப்பெரிய வீக்னஸே சன்லைட் தான். சோ சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா இதோட பாடி ஃபுல்லாவே அழிஞ்சிடும். திரும்ப ரீஜெனரேட் ஆகி வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். 8வது இடத்துல இருக்கிற ஏலியன் எனர்ஜி. ஆண்ட்ரோமேடா கேலக்சியை சேர்ந்த பிரிபேட்டோசியன் பின்னு சொல்லப்படுற ஸ்பீசிஸை சேர்ந்தது தான் இந்த ஏலியன். ஆரம்பத்தில் இதோட டிஎன்ஏ பிரைமஸ்ல இருந்திருக்காது. பென் அல்டிமேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் இதோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணிருப்பான். இந்த ஏலியனை சுத்தி ஒரு கண்டைன்மெண்ட் சூட் இருக்கும். இந்த சூட்டுக்குள்ள தான் இந்த ஏலியனே இருக்கும். இந்த சூட்டை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த ஏலியன் இன்வின்சிபிளா மாறிடும். இந்த டைம்ல ரொம்ப ஃபாஸ்டாவும் ரேடியோ ஆக்டிவாவும் இருக்கும். இந்த ஏலியனால எந்த வகையான எனர்ஜியையும் அப்சர்வ் பண்ண முடியும். இது அப்சர்வ் பண்ணுற எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி இந்த ஏலியனும் ரொம்ப பெருசாகிட்டே போகும். அதே மாதிரி அதிக அளவுல ரேடியோ ஆக்டிவாவும் இருக்கும். இந்த ஏலியனோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட கண்டைன்மெண்ட் சூட் தான். இதை தூக்கிக்கிட்டு இதனால வேகமா நகர முடியாது. அண்ட் ஆல்சோ இதை கட் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். 7வது இடத்துல இருக்கிற ஏலியன் எக்கோ. சோனோரசியான்னு சொல்லப்படுற பிளானட்ல உள்ள சோனோரசியன் ஸ்பீசிஸ் சேர்ந்தது தான் இந்த ஏலியன். பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். பட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன். இதனால சவுண்ட் வேவ்ஸ் வச்சு எனிமிஸ் அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதனால க்ளோன்ஸையும் உருவாக்க முடியும். பென்டென் யூனிவர்ஸ்ல நம்ம பார்த்த அநேகமான ஏலியன்ஸோட வீக்னஸா இந்த சவுண்டை காமிச்சிருப்பாங்க. அல்டிமேட் ஏலியன்ல பென் அல்டிமேட் கெவினை டிஃபீட் பண்றதுக்கும் அல்டிமேட் எக்கோவை தான் யூஸ் பண்ணிருப்பாரு. பட் எக்கோ அல்டிமேட் எக்கோ அளவுக்கு பவர்ஃபுல் இல்லைனாலும் இதனாலையும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இதோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட க்ளோன்ஸ் ரொம்பவே ஈஸியா அழிக்க முடியும். அந்த அளவுக்கு இதோட பாடி வீக் ஆனது. இது மிடில் ரேஞ்ச் ஃபைட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதோட இதனால ஜஸ்ட் சவுண்ட் பேஸ் அட்டாக் மட்டும் தான் பண்ண முடியும். வேற எந்த வகையிலும் இது யூஸ் ஆகாது. 6வது இடத்துல இருக்கிற ஏலியன் கிராவட்டாக். கெப்லர் பிளானட்டை சேர்ந்த கலீலின்ங்கிற ஸ்பீசிஸ் சேர்ந்தது தான் இந்த கிராவட்டாக். இதனால கிராவிட்டியை மேனிபுலேட் பண்ண முடியும். இந்த பவரை யூஸ் பண்ணி எனிமியோட வெயிட்டை அதிகரிக்கவும் முடியும், குறைக்கவும் முடியும். இதனால கிராவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிற இடத்துல கூட கிராவிட்டியை ஜீரோ ஆக்க முடியும். இந்த மாதிரி கிராவிட்டியை ஜீரோ ஆக்குறதால எந்த ஒரு பொருளையும் டெலிகைனசிஸ் மூலமா அசைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனுக்கு ரொம்பவே என்ஹான்ஸ்டான ஸ்ட்ரென்த்தும் டியூரபிலிட்டியும் இருக்கு. இதோட வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏலியனுக்கு ஒரு பிளானட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கோர் இருக்கும். அந்த கோரை யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஏலியன் மெல்ட் ஆகி வெடிச்சிரும். 5வது இடத்துல இருக்கிற ஏலியன் ஃபீட்பேக். டெஸ்லா ஒரு பிளானட்டை சேர்ந்த கண்டக்டட் ஸ்பீசிஸை சேர்ந்த ஏலியன் தான் இந்த ஃபீட்பேக். சின்ன வயசுல பென்னோட ஃபேவரட் ஏலியனா இருந்திருக்கும். இந்த ஏலியனால எந்த அளவு எனர்ஜியை வேணும்னாலும் அப்சர்வ் பண்ண முடியும். இதோட எனர்ஜி அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி இன்ஃபினிட்டின்னு சொல்றாங்க. ஏவில் அனாஹிலாக்னு சொல்லப்படுற ஒரு டிவைஸ்ல இருந்து வந்த மொத்த எனர்ஜியையும் இந்த ஏலியன் அப்சர்வ் பண்ணிருக்கும். அது எந்த அளவுக்கு அதிகமான எனர்ஜினா அதனால ஒரு யூனிவர்ஸை கூட அழிக்க முடியும். இதோட வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நிறைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அதாவது குரோமோஸ்டோன் மாதிரி இதனால ஃபுல் பாடியை யூஸ் பண்ணி எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியாது. இதோட பாடியில இருக்கிற பிளக் பாயிண்ட் மாதிரியான சில இடங்களால மட்டும்தான் இதனால எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும். சோ இதோட பிளைண்ட் ஸ்பாட்டை பார்த்து அட்டாக் பண்ணி இதை டிஃபீட் பண்ண முடியும். 4வது இடத்துல இருக்கிற ஏலியன் வெபிக். டொகுஸ்டார்னு சொல்லப்படுற ஸ்பீசிஸ் சேர்ந்தது. இதுங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஹோம் பிளானட் கிடையாது. காஸ்மிக் ஸ்ட்ரோம்ஸ்ல இருந்து உருவாகினதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. பென் கிட்ட இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஏலியன்னா அது இதுதான். கிட்டத்தட்ட 300 ஃபீட் உயரம்னு சொல்லப்படுது. அதோட இந்த ஏலியன் ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கும். ஆனா ஒரு சில இடங்கள்ல தான் இது ஃபாஸ்டா இருந்திருக்கும். இதோட கைகளை கிராஸா வச்சு ஒரு ஹேண்ட் சைன் பண்ணிச்சுன்னா இதனால காஸ்மிக் ரேஸை ஷூட் பண்ண முடியும். இந்த காஸ்மிக் ரேஸை யூஸ் பண்ணி ஸ்மால் பிளானட்ஸை கூட அழிக்க முடியும். இதோட உயரத்துக்கு ஏத்த மாதிரியே இந்த ஏலியன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. இதோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட தலையில இருக்கிற ஃபின் தான். இதை பார்த்து அட்டாக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஏலியன் கொலாப்ஸ் ஆகிடும். அதோட ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டியும் இதுக்கு ஒரு வீக்னஸ். 3வது இடத்துல இருக்கிற ஏலியன் கிளாக்வொர்க். குரோனோசேப்பியன் ஸ்பீசிஸை சேர்ந்தது. இதோட ஹோம் பிளானட் குரோனோஸ். இதனால
டைமை மேனிப்புலேட் பண்ண முடியும். இதனால டைம் ஃப்ரீஸ், டைமை ஸ்பீட் பண்றது, ஸ்லோ பண்றது, ஏற்கனவே நடந்த விஷயங்களை ரீவைண்ட் பண்றது மாதிரியான நிறைய விஷயங்கள் இதனால பண்ண முடியும். சில ஃபேன்ஸ் இந்த ஏலியன்னா ரெண்டாவது பவர்ஃபுல்லான ஏலியன் கூட சொல்லுவாங்க. பட் இதை விடவும் பவர்ஃபுல்லான 2 ஏலியன்ஸ் இருக்கு. அதனால தான் இதை 3வது இடத்துல போட்டிருக்கேன். இதோட வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏலியன் ரொம்பவே வெயிட் ஆனது. இதோட பாடியை தூக்கிக்கிட்டு இதனால அதிக தூரத்துக்கு போக முடியாது, ஈஸியா சோர்வாகிடும். 2வது இடத்துல இருக்கிற ஏலியன் அட்டாமிக்ஸ். இந்த ஏலியனுக்கு ஸ்பீசிஸ் நேம் ஹோம் பிளானட்னு ஒபிஷியலா எங்கேயுமே சொல்லப்படல. பட் ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணின ஒரு தியரி இருக்குது. என்னன்னா எனர்ஜியோட சப்ஸ்பீசிஸ் தான் இந்த ஏலியன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த ஏலியன் எனர்ஜியோட பிளானட்ல தான் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா இதோட ஸ்பீசிஸ் நேம் பிரிபியாட்டோசியன் ஏ. இதோட ஹோம் பிளானட் பிரிபியாட்டோஸ். இதனால நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இதனால ஒரு மினி சன்னையே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட இந்த ஏலியன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. இதோட ஒரு பஞ்சை யூஸ் பண்ணியே எனிமியை எர்த்தோட ஓபிட்டை தாண்டியே அனுப்ப முடியும். அதோட இந்த ஏலியனால பறக்கவும் முடியும். இந்த ஏலியன் தான் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆனதுன்னு பென்டன் சீரிஸோட ஒன் ஆஃப் த டைரக்டரான டெரிக் ஜே ஒயிட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த ஏலியனுக்கு வீக்னஸ்னு எதுவுமே காட்டப்படல. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஏலியன் எக்ஸ். செலஸ்டியல் சேப்பியன் சொல்லப்படுற ஸ்பீசிஸை சேர்ந்தது. டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில இருக்கிற ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் சொல்லப்படுற இடத்துல தான் இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் இருக்கும். இது ஒரு ஆம்னிபோட்டன்ட் பீயிங். அப்படின்னா இதனால செய்ய முடியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இதுங்க திங்க் பண்ணாலே ஒரு யூனிவர்ஸை அழிக்கவும் முடியும், திரும்ப உருவாக்கவும் முடியும். இதுங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது எக்ஸெப்ட் இன்னொரு செலஸ்டியல் சேப்பியன்ஸை தவிர. பட் இவங்க மோஸ்ட்லி எந்த விஷயத்திலயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. இவங்க பாடிக்குள்ள 2 இன்னர் வாய்ஸஸ் இருக்கும். அதை தான் செரீனா பெலிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பர்சனாலிட்டியும் எப்பவுமே ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா தான் இவங்களால எது வேணும்னாலும் செய்ய முடியும். மற்றபடி இந்த செலஸ்டியல் சேப்பியன்ஸ் அப்படியே அசையாம ஒரு இடத்திலேயே எட்டர்னிட்டிக்கும் இருப்பாங்க. இந்த லிஸ்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இந்த லிஸ்ட்ல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.